Exercise 8.6ல 6th sum. Let z is equal to x tan inverse of xy, x is equal to y is equal to values கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதில் இருந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, dou z by dou s, dou z by dou t ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? s ஓட வேல்யூ t ஓட வேல்யூ 1 இருக்கும்போது ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம dou z by dou s கண்டுபிடிச்சிக்கலாம். dou z by dou s நம்ம டைரெக்டாக z வந்து எஸ்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, பிகாஸ் அது வந்து xyங்கிற வேரியபிளால் தான் ஆயிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு அது என்ன செய்யணும் அப்படின்னா dou z by dou x இன்ட்டு dou x by dou s. ஓகேவா? ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இதில் yங்கிற வேரியபிளும் இருக்கு இல்லையா, அதனால் என்ன செய்யணும் dou z by dou y இன்ட்டு dou y by dou s. இந்த இடத்துல உள்ள டேர்ம் நம்ம எப்போவுமே dx by ds, dy by ds அப்படின்னு நம்ம அதோடய நிறுத்திடுவோம். ஏன்னா அதில் ஒரு வேரியபிள் தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துலையும் என்னது, இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற ஈக்குவேஷனில் எஸ் அண்ட் டின்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அதையும் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? dou z by dou x, அதாவது இந்த இசட்டுங்கிற ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஒய்ங்கிறத கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்னு இருக்குது. ஸோ எக்ஸுங்கிறது ஒன்று, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால யூவி மெத்தடுக்கு போகிறோம். ஸோ யூவியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூவி டேஷ் ப்ளஸ்ஸு வியூ டேஷ்ங்கிற மெத்தடுக்கு போவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு யூவி டேஷ்லேயே, அதனால் எக்ஸை அப்படியே வச்சுக்கலாம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ், அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஒய்னு இருக்குது. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், பிகாஸ் எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா நம்ம அதோட விட்டுடலாம். ஆனால் எக்ஸ் ஒய்னு இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன செய்யணும், அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். எக்ஸ் ஒய்யில் ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ ஒய் அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு இசட் ஐ மீன் ஒய்யை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் வியூ டேஷ், விங்கிறது இங்கே டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு யூ டேஷ், யூங்கிறது எக்ஸ் இல்லையா, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் ஒய் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், dou z by dou y கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் இந்த இசட்டுங்கிற ஈக்குவேஷனே எடுத்துக்கங்க. எக்ஸ் இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒயில், இப்போ எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், ஒய்ங்கிறது வேரியபிள். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்னு இருக்கா, எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. டேன் இன்வர்ஸுங்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், வெறும் எக்ஸ் மட்டும் இருந்தாலும் எக்ஸ் ஸ்கொயர்னு விட்டுருப்போம். இங்கே எக்ஸ் ஒய்னு இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? எக்ஸ் ஒயில் இப்போ என்ன கான்ஸ்டன்ட், நம்மளுக்கு எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு dou எக்ஸ் பை dou எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது dou எக்ஸ் பை dou எஸ்ஸுக்கு இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இதில் எஸ்ஸுங்கிற டேர்மே இல்லை இல்லையா, அப்போ டீங்கிறது கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு dou ஒய் பை dou எஸ், இந்த ஒய்ங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ் இ பவர் டின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன செய்ய போகிறோம், இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இ பவர் டி, டீங்கிறது என்னதை செய்ய போகிறோம், நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். ஸோ கான்ஸ்டண்ட்டை முன்னாடி எழுதிக்கலாம். இன்ட்டு எஸ் இருக்குது, எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இ பவர் டி. ஓகேவா? இது எல்லா வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம dou z பை dou எஸ்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு dou z பை dou எக்ஸு, ஸோ அந்த டேர்ம் இங்கே இருக்குது, அதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு dou எக்ஸ் பை dou எஸ், dou எக்ஸ் பை dou எஸோட வேல்யூ 0, ஸோ 0 ப்ளஸ்ஸு dou z பை dou y, dou z பை dou y இந்த இருக்க ஆன்சரு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு என்ன செய்ய போகிறோம், dou y பை dou எஸ், dou y பை dou எஸோட ஆன்சர் என்னது, இ பவர் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, dou z பை dou எஸ் அட் s is equal to t equal to 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸு ஒய்ன்னு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் அண்ட் டியாக மாற்றணும். ஓகேவா? அந்த கிவன் எக்ஸ்பிரஷனில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கொண்டு போய் என்ன செய்யணும், இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஓகேவா?
அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், டோ இசட் பை டோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்மை 0 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். ஸோ அதுக்கு சப்ஸ்டியூஷன் தேவையில்லை. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர், அங்கே ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், ஒய்க்கு பதிலாக என்ன போட போகிறோம் அப்படின்னா எஸ் இன்ட்டு இ பவர் டி. ஒய்யோட வேல்யூ எஸ் இ பவர் டி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் இ பவர் டி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு என்னது, இ பவர் டி. இப்போ எஸ்ஸுக்கும் டிக்கும் 1ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ 1 சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயருங்கிறது டோட்டலி 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எகெயின் இங்கே 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எகெயின் 1ன்னு இருக்க போகுது இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இன்ட்டு இ பவர் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இ டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 இன்ட்டு இ ஸ்கொயர் இ ஸ்கொயர் இ ஸ்கொயர் இன்ட்டு 1 வந்து இ ஸ்கொயர். ஓகேவா? ஸோ டோ இசட் பை டோ எஸோட வேல்யூ இ டிவைடட் பை 1 ப்ளஸ் இ ஸ்கொயர். எப்போது அட் எஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 1 அப்போ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம டோ இசட் பை டோ டி கண்டுபிடிக்கணும். 2 டேர்ம்ஸுமே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு டோ இசட் பை டோ டியும் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் இதே மாதிரி ஃபார்முலா வரும். அதுக்கும் இதே மாதிரி சப்ஸ்டியூஷன் நம்ம போட வேண்டியதான். ஓகேவா? டோ இசட் பை டோ டி, அதுக்கும் அதே மாதிரி தான் டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டி ப்ளஸ்ஸு டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ டி. ஓகேவா? டோ இசட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ஆன்சர் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டோ எக்ஸ் பை டோ டியும் டோ ஒய் பை டோ டியை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இந்த 2 டேர்ம்ஸும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டீங்கிறது தான் இங்கே வேரியபிள். அதனால் டி ஸ்கொயருங்கும்போது டி பவர் என் ஃபார்மேட் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா n இன்ட்டு டி பவர் n மைனஸ் 1 ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துடும் இன்ட்டு டி 2 மைனஸ் 1ங்கிறது 1. ஓகேவா? ஸோ அதோட 1 போடலன்னா கூட பரவாயில்ல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டோ ஒய் பை டோ டி. டோ ஒய் பை டோ டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இன்ட்டு இ பவர் டின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் இன்ட்டு இ பவர் டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு என்னது, இப்போ கான்ஸ்டன்ட் ஆகிடுது, டி மட்டும்தானே வேரியபிள். அப்போ எஸ்ஸுங்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இ பவர் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இ பவர் டி. ஓகேவா? இப்போ டோ எக்ஸ் பை டோ டி டோ ஒய் பை டோ டி தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே இந்த டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஜஸ்ட் அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். ஸோ டோ இசட் பை டோ டி இஸ் ஈக்குவல் டு டிஇசட் பை டிஎக்ஸு. டிஇசட் பை டிஎக்ஸு இந்த உள்ள இருக்குது பாருங்கள், இந்த வேல்யூ தான் அதுக்கு ஆன்சராக வந்துச்சு. ஸோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஒய் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ எக்ஸ் பை டோ டியோட வேல்யூ நம்மளுக்கு 2t. ஓகேவா? ப்ளஸ்ஸு எகெயின் டோ இசட் பை டோ ஒய்யோட வேல்யூ என்ன நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இது இந்த போர்ஷன் மட்டும், இந்த டாட்டுக்கு முன்னாடி இருக்குல்ல, இந்த போர்ஷன் மட்டும் என்னது டோ இசட் பை டோ ஒய்யோட ஆன்சர். ஸோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டோ ஒய் பை டோ டியோட ஆன்சர் எழுதிக்கலாம். அது எஸ் இன்ட்டு இ பவர் டி. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும், எக்ஸோட ஒய்யோட வேல்யூஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் அண்ட் டியாக மாற்றிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும், எக்ஸுக்கு பதிலாக கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஒய்க்கு பதிலாக எஸ் இன்ட்டு இ பவர் டி. ஓகேவா? டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர், இங்கே ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால அந்த ஸ்கொயர், அண்ட் ஒய்க்கு பதிலாக எஸ் இன்ட்டு இ பவர் டி, அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதையும் போட்டுக்கிறோம். ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக எஸ் இன்ட்டு இ பவர் டி. இது எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே ஒரு 2 இன்ட்டு டி. ஓகேவா? ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர், அதுக்கு மேலேயே ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால அந்த ஸ்கொயரையும் போட்டுக்கிறோம். இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, ஒய்க்கு பதிலாக எஸ் இன்ட்டு இ பவர் டி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் இன்ட்டு இ பவர் டி.
ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு எஸ்ஸுக்கும் டீக்கும் இதுக்கும் என்ன செய்யணும், 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லணும். ஓகேவா? அட் எஸ் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு 1 டோ இசட் பை டோ டி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் எஸ் இருக்கோ டி இருக்கோ அங்கெல்லாம் 1 சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். ஓகேவா? டிக்கு பதிலாக 1 ஸ்கொயருங்கிறது 1 இன்டூ எஸ்ஸுக்கு பதிலாக 1 இ பவர் டிக்கு பதிலாக 1. ஓகேவா? டிவைடட் பை 1 ப்ளஸ் டிக்கு பதிலாக 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயருங்கும் போது 1 தான் ஆன்சராக வரும். இன்டூ எஸ்ஸுக்கு பதிலாக 1 இன்டூ இ பவர் டிக்கு பதிலாக 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக 1 ஸ்கொயருங்கிறது 1. ஓகேவா? இன்டூ எஸ்ஸுக்கு பதிலாகவும் 1 இன்டூ இ பவர் 1. ஓகேவா? இன்டூ 2 இன்டூ டிக்கு பதிலாக 1. ஓகே, ப்ளஸ் இங்கே என்னது டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயருங்கிறது 1 தான் வரப்போகுது. டிவைடட் பை 1 ப்ளஸ் எகைன் இங்கே 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் 1 இன்டூ இங்கே எஸ் இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக 1 இன்டூ இ பவர் டிக்கு பதிலாக 1 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எஸ்ஸுக்கு பதிலாக 1 இன்டூ இ பவர் டிக்கு பதிலாக இ பவர் 1. ஓகேவா? எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? which is equal to இந்த term 1 into ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இ டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 into இ ஸ்கொயருங்கும் போது இ ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ 1 ப்ளஸ் இ ஸ்கொயர்னு இருக்கும். ப்ளஸ் இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் 1 into ன்னு இருக்குது. ஸோ இ. ஓகேவா? 1 into இன்னு தான் இருக்குது. ஸோ இன்னு போட்டுக்கிறோம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டேர்ம்ஸ்லையும் என்ன செஞ்சுக்கலாம், 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் என்னது இங்கேயும் அதே மாதிரி 1 ப்ளஸ் இ ஸ்கொயர்னு இருக்குது இன்டூ ஈன்னு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 2e டிவைடட் பை 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் இருக்குது. இங்கே 1e டிவைடட் பை 1 ப்ளஸ் இ ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3e டிவைடட் பை 1 ப்ளஸ் இ ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 2 tan இன்வர்ஸ் ஆஃப் இ இருக்குது. ஓகேவா? அதையும் எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 tan இன்வர்ஸ் ஆஃப் இ. இதுதான் நம்மளோட டோ இசட் பை டோ டி at s is equal to t is equal to 1. ஓகேவா?